ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். நாம் இப்போது 10வது தசகத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த தசகத்தின் பெயர் சிருஷ்டி பேத வர்ணனம். பிரம்மாவோட படைப்பில் உள்ள பல வகைகள் அப்படின்னு மீனிங். ஜீவாத்மாக்கள் எல்லாம் பிரம்மாவின் முதல் நாளின் முடிவில் பகவானில் லயித்திருந்தன. பகவானும் யோக நித்திரையில் இருந்தார். சூக்ஷ்ம நிலையில் இருந்த பெயர் வடிவம் அதெல்லாம் இல்லை, அடையாளமும் எதுவும் காண முடியாத நிலையில் எல்லாமே இருந்தன. பொருட்கள், ஜீவர்கள் எல்லாமே. அவைகளை ஸ்தூல நிலைக்கு கொண்டு வந்து அந்த ஜீவாத்மாக்களுக்கு பிரம்மா தகுந்த உடலை தருகிறார். இதுதான் சிருஷ்டி எனப்படுகிறது. இங்கே நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஜீவாத்மாக்கள் படைக்கப்படவில்லை, அவைகள் எப்போதுமே இருக்கின்றன. கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா, ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வான பூயக அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆத்மாவுக்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன். உடல் கொல்லப்படும் பொழுது அவன் கொல்லப்படுவதில்லை. அதனால் ஜீவாத்மா என்பது எப்போதும் இருப்பது. அந்தந்த ஆத்மாவின் பூர்வ கர்ம வாசனைகளுக்கேற்ற உடலைத்தான் பிரம்மா படைக்கிறார். அவ்வாறு ஜீவ தேகங்களை பிரம்மா எப்படி படைத்தார் என்று இந்த தசகத்தில் பட்டத்ரி கூறுகிறார். இன்னைக்கு இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத். அம்போஜயோனிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். அம்போஜயோனிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். ஸ்தானூனி பூருகமயானி ததா திரஸ்சாம். ஸ்தானூனி பூருகமயானி ததா திரஸ்சாம். ஜாதிர் மனுஷ்ய நிவகானபி தேவபேதான். ஜாதிர் மனுஷ்ய நிவகானபி தேவபேதான். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோனிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோனிரஸ்ருஜத் கில ஜீவதேகான். ஸ்தானூனி பூருகமயானி ததா திரஸ்சாம். ஜாதிர் மனுஷ்ய நிவகானபி தேவபேதான். ஸ்தானூனி பூருகமயானி ததா திரஸ்சாம். ஜாதிர் மனுஷ்ய நிவகானபி தேவபேதான். பிரம்மாவோட விதவிதமான படைப்புகளை பற்றி விவரிக்கின்ற இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தில் வார்த்தைகளை பிரித்து அர்த்தத்தை முதல்ல பார்க்கலாம். வைகுண்ட, குறைகளற்றவரே, வைகுண்டத்தில் இருப்பவரே, பவத் பிரசாதாத்து, உங்களுடைய அருளால், வர்த்தித பலக, பலம் நிறைய பெருகி, அம்போஜ யோனிகி, தாமரை, அம்போஜம்னா தாமரை, தாமரையில் உதித்தவரான அந்த பிரம்மா, பூரூகமயானி, பூமியிலிருந்து தோன்றுபவையான, ஸ்தானூனி, அதாவது அசையாத மரங்கள், மலைகள் முதலியன, பிறகு திரச்சாம் ஜாதிகி, பறவைகள், விலங்குகள் முதலான திரியக்குகள், குறுக்குவாட்டத்தில் வளர்கின்றவைகள், இவைகளெல்லாம் படைக்கிறார். மனுஷ்ய நிவகான், பிறகு மனிதர்களோட கூட்டங்களையும், தேவபேதானபி, தேவர்களின் பல பிரிவுகளையும், ஜீவதேகான், இவற்றையெல்லாம் கொண்ட உயிரினங்களை அஸ்ருஜத் கில, படைத்தார் அல்லவா, இப்படி பிரம்மா செய்தார் அல்லவா என்று இந்த விவரங்களையெல்லாம் சொல்லிட்டு குருவாயூரப்பனை பட்டத்ரிகள் கேட்கிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். வைகுண்டவர்தித பலோத பவத் பிரசாதாத் அம்போஜயோனிரஸ்ருஜத்
किल जीवदेहान् स्थानूनि भूरुहमयानि तथा तिरश्चां जातिर्मनुष्यनिवहानपि தேவபேதான். இந்த தசகத்தை ஸ்ரீ பட்டதிரிகள் ஹே வைகுண்ட, ஹே பகவானே, வைகுண்டத்தில் எழுந்தருளியிருப்பவனே, குறைகள் இல்லாதவனே என்று கூறி அதற்கு பிறகு தசகத்தோட விஷயங்களுக்கு வருகிறார். பகவானே, உங்களோட அருளால் அந்த தாமரையில் உதித்த பிரம்மாவுக்கு பலம் பெருகியது. முதல்ல அசையாதவைகள், அதாவது மலைகள் போன்றது, அவற்றை படைக்கிறார். அதற்கடுத்தது பூமியிலிருந்து விளையும் தாவரங்கள், செடிகள், கொடிகள், மரங்கள் போன்றவை. பின்னர் பறவைகள், விலங்குகள் முதலானவைகள், அதாவது திரியக்குகள், குறுக்கு வாட்டத்தில் வளர்றவை, அவைகளையெல்லாம் படைத்து முடிக்கிறார். அதற்கு பிறகு மனிதர்களின் கூட்டங்களையும் தேவர்களின் பல பிரிவுகளையும் படைக்கிறார். இப்படி பிரம்மா செய்தார் அல்லவா என்று இந்த விவரங்களையெல்லாம் சொல்லிட்டு குருவாயூரப்பனை பட்டதிரிகள் கேட்கிறார்.